இருக்காங்களா? யாருக்குமே இல்ல. தரமான சாலை இல்ல, தரமான நடைமேடை இல்ல, தரமான பள்ளிக்கூடம் இல்ல, தரமான கல்லூரி இல்ல. அப்ப இது நான் ஒரு விஜய் ரசிகர் தான், நானும் விஜய் ரசிகர். ஆனா இங்க வருமா ஒரு சச்சின் டெண்டுல்கர் நல்ல கிரிக்கெட் விளையாடுவாரா? அவரை கூட்டியாந்து ரஜினி மாதிரி நடிகன்னு சொன்னா நடிக்க முடியுமா? விஜய் மாதிரி டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது. அவரால் இந்த அரசியலில் மக்களுக்கு சேவைகளை செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு அனுபவம் இல்ல. அனுபவம் வாய்ந்த நபர்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அதை கேட்கிற இடத்துல அவங்க இல்ல. அவங்களால எங்களை மாதிரி கடின உழைப்பை கொடுக்க முடியாது. இந்த அரசியலுக்கு மிகப்பெரிய தியாகம் வேணும், மிகப்பெரிய கடின உழைப்பு வேணும். இரவு பகல் பார்க்கக்கூடாது, மழை வெள்ளம் பார்க்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் இறங்கி மக்களோட மக்களா நிற்கணும். மக்களோட வழி வேதனை தெரியணும். அரசு பேருந்தில் பயணிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி வேதனை தெரியும். ஆட்டம் கவலைப்படாங்க. என் வீட்டில் எனக்கு மக இருக்கு. இங்க என்னைய பாருங்க, எனக்கு ஒரு மக இருக்கு, எனக்கு தங்கச்சி இருக்கு. நாங்கள் உங்களை எடுக்க மாட்டோம், எங்களை மட்டும் எடுப்போம். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, அண்ணன் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போறேன். இன்னைக்கு எல்லா பேருமே இதில் பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது. எல்லா பேரும் ஸ்கூல் தானே, யாருக்குமே ஓட்டு இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். ஓட்டு இல்லாத உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இங்கே இருக்க அரசியல்வாதி யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்களா? யாராவது ஓட்டு கேட்டிருக்காங்களா? யாருக்குமே தெரியாது. அண்ணன் நீங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே தம்பி அப்படியே அந்த துண்டறிக்கை மட்டும் போய் கொடு. இந்த துண்டறிக்கையை வாங்கி படிச்சு பாருங்க. அதில் நான் என்ன படிச்சிருக்கேன் பாப்பா, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. இதில் சிரிக்கிறதுக்கு நான் சினிமா நடிகர் கிடையாது, போலி விளம்பரத்துக்காக வந்து நிற்கல. சரியா தம்பியில் அங்கிட்டு வாங்க, எல்லா பேரும் எனக்கு பின்னாடி வாங்க. சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் பாப்பா, 5 நிமிஷம் அண்ணன் பேசுகிற மட்டும் கேளுங்க. யோசிச்சு பாருங்க. இங்கே பாரு, இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து காளான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆளுகளை பார்த்தோன்னே கூச்சப்பட்டு ஓடுறீங்களா? இதே மாதிரி எங்களை மாதிரி போய் பேசுங்கன்னா உங்களால் பேச முடியுமா? பேச மாட்டீங்க. எனக்கு கூச்சமாக இருக்காதுன்னு நினைக்கிறியா? இந்த பஸ்ஸில் போகிறவங்களே என்னை நக்கல் பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா? இங்கே வேடிக்கை பார்க்குறவங்களாம் என்னை நக்கலாக பார்க்க மாட்டான்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த கூச்சம் இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கு அது இருக்குது. முதல்ல நான் இப்படி போய் தெருவில் கத்தையில் எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. உங்களை மாதிரி தான் நாடு ஓடி போய் ஒளிஞ்சு நின்றேன். எனக்கு பிடிக்காது தெருவில் போய் பேசுகிறதோ, உங்களை மாதிரி மற்றவங்கள்ட்ட போய் பேசாமல் நானும் ஒதுங்கி தான் போனேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல நான் வந்து பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா, என் தாத்தா பாட்டேன். அதாவது உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி. நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டேன் சேர்த்த சொத்துல நம்மளுக்கு பங்கு இருக்கா இல்லையா? நம்மளுக்கு பங்கு இருக்கு தானே. அப்பாவோட சொத்துக்கள் பூரா நம்மளுக்கு பங்கு இருக்குல்ல, தாத்தாவோட சொத்துக்கள் பூரா பங்கு இருக்குல்ல. அப்போ தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச பாவங்களே நம்மளுக்கு பங்கு இருக்கா இல்லையா? நான் சொல்ல வர புரியுதா? தரமான சாலை இல்லை, தரமான நடைமேடை இல்லை, தரமான பள்ளிக்கூடம் இல்லை, தரமான கல்லூரி இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் செஞ்சது யாரு? தரமில்லாத சரியில்லாத தலைவர்களை நம்ம அப்பா அம்மா தேர்ந்தெடுத்துட்டாங்களா? அதனால எங்களை மாதிரி நீங்களாம் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சீங்க, எங்களை மாதிரி எல்லாம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களெல்லாம் தனியார் பள்ளிக்கு மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று நம்ம மாற்ற முடியும். எப்படின்னா, தனியார் பள்ளி எந்த அளவிற்கு தரமாக இருக்கிறதோ, தனியார் கல்லூரி எந்த அளவிற்கு தரமாக கல்வியில் இருக்கிறதோ, கட்டமைப்பில் இருக்கிறதோ, கட்டடங்களில் இருக்கிறதோ, அதே மாதிரி